இந்த பிலா மரத்துல உள்ள பிலாக்காய் அஞ்சு அவிச்சு கொடுக்குறேன்னா அவிச்சு பொரிச்சு கொடுத்தா அவங்க அதை சாப்பிட திரிக்கிற சில நேரம் ஒரு நேரத்து சாப்பாடு கொடுக்குறேன்டா சில நேரம் மரக்கறியில கொடுக்குறேன் மாங்காய் அஞ்சு சாப்பிடுவாங்க பசி கூட வந்தா அப்படிதான் ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட கையில காசு இல்லாம இருக்கேன் பசியில மாங்காய் அஞ்சு சாப்பிடுறாங்களா? மாங்காய் பிஞ்சு குடிச்சிருக்கு மாங்காய் அஞ்சு சாப்பிடுவாங்க சில நேரம் பிலாக்காய் அவிச்சு போட்டு கொடுத்தாண்டா பிலாக்காய் சாப்பிடுவாங்க அப்படி சோறு இல்லாத டைம்ல அரிசி இல்லாத டைம்ல பக்கத்துல எந்த நாளும் கேட்டா தர மாட்டாங்களே என்ன உதவி செய்ய மாட்டாங்களே அதால சக்தியும் பார்க்கும் சக்தியும் துல்லியமானவை. சிங்கங்கள் கற்பித்தால் சுமார் 8 கிலோமீட்டர் வரை எதிரொலிக்கும். குட், நல்லா வாசிக்கிறீங்க. என்ன எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 3. 3ஆம் ஆண்டு. என்ன பாடம் இது? தமிழ் என்ன? ஓகே. பக்கத்துல கிளாஸுக்கு போறதுக்கு கூட கொப்பி சாமான் கூட இல்லை. எல்லா பிள்ளைகளும் கிளாஸுக்கு அங்க போகுது. பக்கத்துல ஒரு பிள்ளை ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறது அதை எழுதுறதுக்கு கூட கொப்பி பென்சில் சாமான் இல்லாம கஷ்டப்படுறோம். முட்டு காலில் இருந்து ஒரு கடவுள்கிட்ட வேண்டி மண்டாடுவோம். எப்படியோ அவர காலில் விழுந்து மண்டாடினா மண்டாடி இல்ல நீ உண்மையா கொல்ல தமிழ் நான் சொன்னேன் இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுத்து தாயா வளர்க்கணும். வெட்டி பால் எல்லாம் எடுத்து கொள்ற அளவுல இல்லை. அவ சின்ன அவளை வளர்க்கணும் நான் என்று அவர காலில் விழுந்து கழுத்துல கத்தி வச்சு வரேன் மண்டாடி அடிச்சு மூக்காலெல்லாம் ரத்தம் வந்து அந்த நிலைமையில இருந்து ஒரு தரம் காப்பாத்தி பக்கத்து வீட்டு அம்மா அப்பம் விட்டு 100 ரூபா காசு தந்து அம்மா உன்னை கூட செஞ்சிருவாங்க அம்மா நீ உங்களோட தாய் தகப்பனுக்கு ஒரு இருக்கும். ஆனா நான் நீங்க செய்யற உதவியால நான் பயனடைஞ்சேன். நான் உங்களுக்கு அந்த காசை கடனை நீங்க தந்தாலும் நான் திருப்பி தர அளவுக்கு நான் செய்து காட்டுவேன். திருப்பி தருவீங்க. அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்க நிக்கிற இடம் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல களுவாஞ்சிக்குள்ள நிக்கிறோம். பலமை போலதான் அடிக்கடி கோல் பண்ண ஒரு குடும்பத்தை பார்க்க போறோம். எங்க இருந்து கோல் பண்ணு பாத்தீங்கன்னு சொன்னா கரடியநாத்துல இருந்து கோல் பண்ணவங்க பாத்தீங்கன்னா டெய்லி கோல் பண்ணி கொண்டு இருப்பாங்க. யாருடைய பொண்ணு வேற பொண்ணை வர்றது கோல் வரும். அப்ப என்னடா அது நான் ஒரு ஆன்சர் பண்ணி சொன்னேன் ஓகேம்மா நான் வரேன்னு சொன்னா கூட அடுத்த நாளும் வேற ஒரு நம்பர்ல இருந்து வரும். அப்ப நீங்களா நைட்டு காய்ச்சோ என்று சொன்னா இது 6 நம்பர், இது இன்னொரு அண்ணாட நம்பர், இது இன்னொரு அக்காட நம்பர், இது எங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க நம்பர். ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பர்ல இருந்து கோல் வரும். அப்ப என்ன விளக்கமாமா ஏன் நீங்க ஒரே கோல் பண்ணி கொண்டிருக்கீங்க என்ன பிரச்சனை என்று கேட்க சொல்லி இருந்தாங்க. என்னன்னு சொன்னா தாங்க ஒரு தரம் கோல் பண்ண என்ன பிரச்சனை கூட சொல்லியிருந்தாங்க. தாங்க வந்து என்ன பலாக்காய் இருக்குதானே பலாக்காயை வெட்டி அவிச்சு சாப்பிட்டு தான் இன்றைய நாளை போக்காட்டுறோம்னா தயவு செய்து வாங்கண்ணா என்று சொல்லியிருந்தா அங்கதான் போறோம். அதுக்குடைய அளவு கோல் ஒன்று வருது. இந்த கோலும் வந்து அடிக்கடி வந்து கொண்டே இருக்குது. பாத்தீங்கன்னா நேற்று இரவு முந்தாத்தி இரவு எல்லாம் கோல் வந்து நேற்று மத்தியானம் கோல் வந்து கொண்டது. லலிதா அக்கா பாபா என்னண்டு. ஹலோ வணக்கம் அக்கா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ணா, நல்ல சுகம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ நல்ல சுகமா இருக்கிறேன். எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்? பரவாயில்ல, ஒரு மாதிரி போகுது. அக்கா இருந்தவங்க தானே ஒரு மாதிரியா போகுது. இப்போ அக்கா இறந்து இப்போ 20 நாள் ஆயிட்டுமா? 20 நாள் இருக்கு. 20 நாளா இருக்குமோ? ரைட். 5ஆம் தேதி என்ன? ஓ நீங்க வந்து பாத்தீங்கல்ல ஹாஸ்பிடல்ல? ஓ நான் வந்து பார்த்தேன், ஹாஸ்பிடல் வந்து பார்த்தேன். பார்த்துட்டு வந்து 3 நாளையால இறந்துட்டாங்க. தெரிந்தானே. ஓ பார்த்து 3 நாளே தான் செத்தவங்க என்ன? 5ஆம் தேதி. ரைட். இப்போ எப்படி போகுது? 20 நாள் ஆயிட்டு இப்போ எப்படி வாழ்றீங்க? எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன பிரச்சனை? என்ன கோல் எடுத்த இருக்கிறோம்? எப்படி இருக்கிறீங்க? எப்படி அக்கா இறந்தவங்க தானே? அப்ப உங்களுக்கு 8க்கும் சொல்லல நாங்க வர சொல்லி. என்ன நினைச்ச நீங்களோ தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்தீங்க. ஓ நான் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தேன்னா உங்களோட அக்காட அஞ்சலி போட்டோ அனுப்பியிருந்தீங்க பார்த்தேன். பார்த்துட்டு நாங்க என்ன செய்யலும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யலும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அதை விட நாங்க என்ன செய்யலாம். நான் அங்க வாரண்டாமா வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னா எனக்கு அன்றைக்கு வேற வேலையா போயிட்டுது மன்னிச்சு கொள்ளுங்க வரலன்னு சொல்லி நீங்க சொல்லாம கூட தான் வரணும். சொல்லாமலே நான் வந்திருக்கணும். ஆனா அக்கா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கக்குள்ள வந்து பார்த்தேனா தானே. அப்ப அதனால வந்து ஓகே எல்லாம் முடியட்டும் அது பிறகு கோல் பண்ணுவோம் விட்டுட்டு நன்றியா. ஓகே நன்றி கடமைப்பட்டிருக்கேன். நிறைய உங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன். மற்றது வந்து 31க்கு சொல்லுவோம் ஏழுமண்டா வாங்க. இல்லாட்டியும் நீங்க கட்டாயம் எங்க உருவாமத்துக்கு ஒரு நாளைக்கு வரணும். 32 வாரம் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே நான் வாரேன். எதுக்கு வரணும் உருவாமத்துக்கு? 32 வாரமா இல்ல
இல்ல 31க்கு அவ அக்காவை தெரியுது. அவ நீங்க வந்து பாத்து நீங்க அவக்கு வாங்க. நீங்க வீட்டை ஒரு கட்டாயம் வரணும். நீங்க வீடெல்லாம் செய்துட்டோம், ஒரு நாளும் வரையும் இல்ல பாக்கையும் இல்ல. நீங்க செஞ்சிட்டீங்க செஞ்சாச்சுன்னு சொன்னா நீங்க எல்லாம் கிளியரா கம்ப்ளீட்டா வடிவா சீமெந்தெல்லாம் இழுத்து கதவெல்லாம் படியா போட்டாச்சா? ஓ போட்டதுக்கு தானே. அது அக்கா சாக முதல் நான் சொன்ன, நான் ஒருக்கா வந்து பாருங்க அண்ணாண்டி. நீங்க பாக்கல ஹாஸ்பிட்டல் அங்க நாலஞ்சு நீ அக்காவும் இறந்துட்டாங்க. வந்து கொள்ளல, நீங்களும் நாங்களும் கூப்பிடல. எனக்கு தெரியும் தானேம்மா, அதாவது முயல் பிடிக்கிற நாயை மூஞ்சில வாழ தெரியும்னு சொல்லுவாங்கல்லோ, அதே மாதிரிதான் உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க வந்து ஊக்கமா செயல்படக்கூடிய ஆள் என்று விட உங்கள்ட்ட காசையும் தந்து சாமான்களையும் பொருட்களையும் வேண்டி தந்து விட்டு வந்தேன். அப்ப அதனால வந்து எனக்கு தெரியும் யார் யாரு எப்படின்னு சொல்லி தந்தனா வடிவா நீங்க கம்ப்ளீட்டா செஞ்சு வச்சிருந்த நீங்க சொன்ன நீங்க கம்ப்ளீட்டா செஞ்சிட்டேன்னு சொல்லி. அப்ப எனக்கு தெரியும் நீங்க அப்ப செய்வீங்கன்னு சொல்லி, அதான் நான் வந்து பார்க்கல. இல்ல நீங்க பாருங்க, வந்து நீங்க பாக்கணும். பாத்துட்டு நீங்க இந்த எனக்கு இந்த உதவி செய்து தந்த அவங்களுக்கு காட்டணும். ஏனண்டா காசை வேண்டணும் செய்துட்டோம், நன்றிய மறந்து இருக்க கூடாது தானே. எனக்கு நீங்க காட்டும் வரைக்கும் என் மனசுல நிம்மதி இல்லாம இருக்கும். அவங்க அவங்களோட காசு பணத்துல நான் கேட்ட மாதிரி செய்திருக்கேன்னு அவங்க பாக்கணும் கட்டாயம். அப்படியே அந்த நன்றி உணர்வை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதாவது ஒருவா இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் 1,00,000 இருந்தாலும் அது காசு தந்தவங்களுக்கு நாங்க நன்றி உணர்வோட இருக்கணும். அந்த நன்றி உணர்வு நீங்க உங்களோட மனசுல இருக்குது. மற்றது வந்து ஊக்கமா நீங்க உங்களோட தொழிலையும் படைய செஞ்சு கொண்டு போறீங்க. நான் தந்த பணத்தை வீண்பிரியமாக்காம பிரயோசனப்படுத்திக்கிறீங்க. அதை நினைச்சா சந்தோஷம். அதை நினைச்சா சந்தோஷமா இருக்குது. நேசனாவும் கட்டார்படியம்மார் இருந்த லலிதண்ணா மற்றது வந்து கட்டால இருந்து அனுப்பின அந்த பொடியர்கள், அவங்க அந்த நண்பர்கள், அவங்களும் இந்த அக்காவுக்கு கட்டாயம் மேசை வேண்டி கொடுங்கன்னு சொல்லி அனுப்பினவங்க. நான் அந்த மேசையில தான் இப்ப நான் உடுப்பெல்லாம் பட்டுறேன். நான் துணி வெட்டும் போதே எனக்கு அவங்கள ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அவங்க ஒரு பார்த்தா அவங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இப்ப நீங்க கதைக்கிறத அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த 3 பேரும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு உண்மையில சந்தோஷப்படுவாங்க பார்த்தா. அவங்களுக்கு நன்றி. நான் எப்பயுமே நாங்க தாயும் பிள்ளையும் நானும் என் மகனும் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதே தாண்டி நீங்க வாங்கல, அம்மாவும் சொன்னது உங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்து அனுப்பல எனக்கு பேசினவதானே. பாத்தீங்களா லஞ்சம் தர பாக்குறீங்க. இல்ல சந்தோஷம் தானே அண்ணா. மற்றது வந்து எங்கட அக்கா இறந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து அவங்க வருத்தத்தோட இருந்தாலும் என்ன சொன்னவங்கன்னு சொன்னா, எல்லாம் முடிய அவ்வளவு தூரம் இருந்த அந்த பிள்ளைகள் வந்து இந்த உதவியை செய்து தந்தது, ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் நம்மள சமைச்சு வர சொல்லி என்று சொன்னவ. இப்ப அவட ஆசையும் அதுதான். இப்ப அவங்க உயிரோட இல்ல, இறந்துட்டாங்க. எனக்கும் அதை செய்யணும். அக்கா இருக்கக்குள்ள மேல சொல்லி இருக்கிறாங்கன்னு அப்படி சொல்ல கவலையா இருக்கு. மேல அக்கா இருக்கக்குள்ள இன்னும் ஒரு அக்கறையா நினைச்சு காய்ச்சிருக்காங்களே, அது பெரிய விஷயம். மேல கவலையா இருக்கு. நல்லவங்களுக்கு தான் காலம் இல்ல. அவக்கு நல்லா இருந்திருந்தா வருத்தம் இல்லாட்டி அண்ணா. நீங்க அவ்வளவு தூரம் இருந்து வந்த நீங்க கட்டாயம் என்னோட கதைச்சிட்டு அந்த வீடியோ எடுத்த டைம் அது வரைக்கும் அவ சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு தந்திருப்பாவோ. அப்படியானால் தான் இப்ப நான் நீங்களும் சொல்லாம வந்ததால நானும் இதை ஏற்பாடு செய்து கொள்ளல. அது இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நான் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க, அம்மா இருக்காங்க. நீங்க வந்து சாப்பிட்டுதான் போகணும். நீங்க உங்களோட வந்த தம்பியையும் கூட்டிட்டு வாங்க. அக்காட விருப்பத்துக்காக வேண்டி நான் வாரேன், சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனா வந்து உருகாமத்து மீனை தான் சமைச்சு தரணும். உருகாமத்து குளத்து மீன். குளத்து மீன் அது ஃபேமஸ் தானே. எங்கட உருகாமத்து குள மீன் எல்லாருக்கும் விருப்பம். நல்ல ருசியா இருக்கிறது. அது பாக்குறாங்க வந்து லஞ்சம் கேட்கிறாங்க யோசிப்பாங்க. நான் பண்ணி தரேன் சரியா மீன். ஐயோ இல்ல, மீன் நீங்க வேண்ட தேவையில்ல. இவ்வளவு பெரிய உதவி செஞ்சு தந்திருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு. சரி சரி ஓகே ஓகே லஞ்சம் பண்ணி யோசிக்கலாமா? ஓகே. என்னடா எங்க போனாலும் வந்து நான் உதவி செஞ்சாலும் வந்து நான் போக்குள்ள எதுனா கூட தருவாங்க. கஜ்ஜான் தருவாங்க, இல்லைன்னு சொன்னா பிஸ்கெட் தந்திருக்காங்க, கஜ்ஜான் தந்திருக்காங்க, அப்புறம் என்ன அவல் தந்திருக்காங்க, அப்புறம் இந்த கோழி தந்திருக்காங்க. போனான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தருவாங்க. இப்ப இந்த வேண்ட பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு என்ன சொன்னா அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, யாராவது பார்த்தாங்கன்னு சொன்னா நல்லா லஞ்சம் பண்ணிட்டு போறான் அவனுக்கு இப்படித்தான் கொடுக்குறாங்க எல்லாரும் நினைப்பாங்க. அது
சொல்றவங்க அவங்களுக்கு டபுள் மீனிங்கா யோசிக்கிறாங்க. நான் அன்பா தான் நினைக்கிறேன், நல்லது அன்பா தான் கதைக்கிறேன் நான். இப்ப அவங்க அன்பா செய்யக்குள்ள இப்ப நேற்றோ முந்தினாத்து கூட இந்த என்ன அவட பேருன்னு வரலட்சுமியில கணவர் ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. அப்ப சொல்லியிருந்தாங்க, அண்ணா கச்சான் வச்சிருக்கேன் சொப்பிங் பேக்குள்ள புதுசா இப்பதான் புடுங்கினது, எடுத்து போங்க, நான் வாங்கண்ணா ப்ளீஸ், காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் என்ன வரையலாமா, இங்கேருந்து வர கண்ண தூரம் எடுத்து வரதுக்கு இதுக்காண்டி வரையலாது சொல்லி, அப்ப நான் கொண்டு வரையாண்டு கேட்டாங்க. இல்ல வேணாம் சொல்லி போட்டு காய வைங்க, நான் அப்புறம் எடுத்து வரேன்னு சொன்னேன். அப்படி இருக்கு. எப்படி அன்பான ஆறு எதை தப்பா நினைச்சாலும் அது அந்த நினைக்கிறவங்களுக்கு தெரியாது இவங்க எப்படி என்ன செய்யறாங்க, இவங்க என்ன இப்படி அன்பா இருக்கிறாங்க, அன்பா இருக்காங்கன்னு அந்த தப்பா நினைக்கிறவங்களுக்கு அது புரியாது. என்னைய பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் எப்படி இன்றைய நாள் நீங்க இந்த வீடை பாத்தீங்கன்னா, நாங்க பாக்கும்போது எப்படி இருந்தது, இந்த வீடு இன்றைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க யோசிப்பீங்க தானே. அப்ப அதேதான் நானும் நிம்மதியா தூங்குறேங்க, நிம்மதியா தூக்கம் பெறுதானே, நிம்மதியா இருக்கு அந்த வீட்டுல. என் மகன் நிம்மதியா இருந்து பாய விரிச்சு போட்டு அழகா படிக்கிறாரு. அப்ப எனக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வீடு இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் எனக்கு ஆறு காரணம், உங்களை தொடர்பு கொண்டு நீங்க யாரையோ தொடர்பு வச்சு எடுத்து தந்ததுதான் மெயின். அப்ப நான் இந்த நன்றியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். சரி சரி சரி, நீங்க வரணும், வருவீங்களா? சரி, கட்டாயம் வாரேன். அக்காட 31க்கு நான் வாரேன். அக்காவுக்கு 31 5ஆம் தேதி வருது. அது முடியத்தான் நான் இன்னொருக்கா உங்களுக்கு கோல் எடுப்பேனா, அம்மாவும் கதைக்கணும்ன்றவங்க கேட்டவங்க. அந்த தம்பிக்கு இப்படி அக்கா ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு போனேன், தம்பி கிட்ட சொன்னீங்களா அக்கா இறந்துட்டேன், அம்மா கேட்டவங்க. சரி, அம்மாட்ட சொல்லுங்க நான் வருவேன், 31 வருவேன்னு சொல்லுங்க. சரியா? ஓகேம்மா, சந்தோஷமா இருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்க, தம்பியை பார்த்துக்கொள்ளுங்க, அம்மாவையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் வரக்குள்ள கோல் அடிச்சுட்டு வரேன். சரியா? ஓகே, பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்ப பார்த்து கொண்டிருக்காங்க, உலக நன்றி உணர்வுலாம் இருக்கிறாங்க. உங்களோட போன் நம்பர் கேட்டவங்க நிறைய பேர் கொடுக்கல, சிக்கலா போயிடும் கொண்டு போட்டு. சரி சரி, ஓகேம்மா, ஓகே, நன்றியா, நன்றி, ஓகே, பாய். ஓகே, இப்படிதான் இந்த கோல் மிஸ் கோல் நிறைய இருக்கு. நம்ம ஃபோன் ஒருக்கா ஆஃப் பண்ணி வைப்போம், பார்த்தா நல்ல இல்லைண்டா இன்ட்ரோ எடுக்க விட மாட்டாங்க, வேலை முடிக்கல. அப்போ மோட்டர் சைக்கிள் வருதுன்னு சரிடா, போகுமா? ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான், இப்படி நன்றி உணர்வோட உதவி செய்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிய எல்லாம் உங்களால், எல்லாம் இந்த சப்ஸ்கிரைபராக இருக்கிற உறவுகளால் இவ்வளவு நன்மை, இவ்வளவு அன்பான உறவுகள் நான் சேர்த்துருக்கிறேன். அது மட்டும்தான் மிச்சம், அன்பான உறவுகளை சேர்த்தது மட்டும்தான் மிச்சம், வேற ஒன்றும் இல்லை. போகும்போது எதையும் கொண்டு போகிற அன்பு. நான் இறந்தா கூட யாராவது சொல்லுவாங்க, அந்த தம்பி இருந்தான், இவ்வளவு செஞ்சான், இவ்வளவு அன்பாக இருந்தான், எங்களுக்கு அக்கறையாக பார்த்தான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் போதும். ஓகே, இன்றைக்கு ஒரு பாட்டு படிப்போன்னு யோசிக்கிறேன். எனக்கு வரக்குள்ள அந்த ரேடியோவில் ஒரு பாட்டு போய் கொண்டு வந்தது. எனக்கு எங்களோட அண்ணா எனக்கு படிக்கிற பாட்டு. அப்போ அண்ணா லண்டனில் செத்து 2001 செத்து போயிட்டாரு. அப்போ அந்த அண்ணாட ஜாபம் வந்தது. எனக்கு அண்ணா படிக்கிற பாட்டு போய் கொண்டு வந்தது. அப்போ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அப்போ படிக்கிறது பாட்டாக இருக்குமோ இல்லை கத்துறோன்னு தெரியல, எனக்கு விருப்பமான ஒரு பாட்டு இன்றைக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ படிச்சிருவோம். என்ன படிச்சிருவேடா, படிக்கக்கூடாதா? ஓகே. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இந்த வானம் போலே வாழும் நாளும் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகை நதி. பிள்ளை போலே என்னை எங்கே கையில் ஏந்தும் தெய்வம் எங்கே, அண்ணன் நல்ல தந்தை நீயே என்னை காத்து நீ சென்றாயே, கங்கை போலே கண்ணீர் கொண்டு தந்தை நீயும் நின்றாய் எங்கே, அன்னை போலே உன்னை பார்த்தேன், அன்னி உன்னை காப்பேன் நின்று நெஞ்சோடுதான். அதை கூட மறந்து வைத்தேன். அப்போ
இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்ச பாட்டு. அப்போ அந்த பாட்டு எனக்கு இப்போயும் ரேடியோவில் போகக்குள்ள அப்படி நின்று அந்த பாட்டை கேட்டு தான் போவேன். அதில் 2 பாட்டு இருக்குது. ஒன்று பிறகு படிச்சிருப்பாரு. அதில் வந்து அந்த தர்மத்தி தலைவன் இருக்கு அந்த பாட்டு, அந்த படத்துல பாட்டு. அதில் ஒரு பாட்டு வந்து பிறகு படிச்சிருப்பாரு. ஒரு பாட்டு வந்து பிறவும் ரஜினியும் படிச்சிருப்பாங்க. நல்ல பாட்டு, நல்ல படம். பார்க்க திரும்பி பார்க்கலாம். பழைய படம் தான், நல்ல படம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய திருக்குறளை நாங்கள் சொல்லுவோம். இன்றைய திருக்குறளை வந்து தும்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார் மட்டும் இம்புருவும் இன்சொல்லவர்க்கு என்கின்ற 94 திருக்குறள். இந்த திருக்குறள் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவதற்கு துன்பம் தரும் வறுமை வராது. நல்ல இனிமையாக பேசுகிறவர்களுக்கு, யாரை கண்டாலும் இனிமையாக பேசுகிறவர்களுக்கு எப்போதும் வறுமை இருக்காது. உண்மைதான். நாங்கள் வந்து எல்லாருடைய அன்பாக இனிமையாக கதைச்சோம்னு சொன்னால் நாங்கள் எப்போதும் வறுமையில் வாழ மாட்டோம். எல்லாரும் அன்பாக இருப்பாங்க, அங்கே உதவி செய்வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு கரடி நாத்துக்கு போகிறோம். கரடி நாத்தில் இந்த பலக்காவை ஆஞ்சி அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்டவங்களாம். அரிசி இல்லை, கறி புளி ஒன்றும் இல்லை, அவங்களோட மரத்தில் காய்ச்சி பலாக்காயை ஆஞ்சி அண்டைய தினம் சாப்பிட்டு கொண்டு வந்தவங்களாம் வந்து 3 நாளைக்கு முன்பு காய்ச்சிருந்தாங்க. அப்போ அண்டைய தினமே எனக்கு போயிடலாம் போயிட்டு நான் வேறோட தினம். இப்போ நேற்றைய தினமும் போயிடலாம் போயிட்டு. அப்போ இன்றைக்கு கட்டாயம் போகணும் என்று போட்டு இன்றைக்கு நாங்கள் போக போகிறோம். உண்மையிலே இந்த குடும்பம் வந்து நான் நினைக்கிறேன் அவ்வளோ மனவருத்தப்பட்டு காய்ச்சிருந்தாங்க. அப்போ அழுது போட்டு திடீர்னு மாதிரி நிப்பாட்டிச்சாங்க. அப்போ நான் அழக்கூடாதுன்னா எனக்கு அழுக வந்துட்டு அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், அழுக வந்தனால அழுதுருங்கம்மா, மனம் விட்டு அழுங்க, நல்லா மனம் விட்டு நல்லா அழுது போட்டு உங்களோட மனக்கவலையெல்லாம் வெளியில் சொல்லி அழுது போட்டு நான் கோல் அடிங்கன்னு சொல்லியிருந்தேன். பிறகு எனக்கு சொல்லியிருந்தாங்க, அண்ணா நீங்கள் வந்தாலே போதுமாண்டான். அப்போ நான் போய் பார்ப்போம் இப்படியா சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி. உண்மையிலே கஷ்டப்பட்ட குடும்பம் தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் 86 கிலோமீட்டர் போகணும். அவங்களோட வீடு மேம்படுத்த இருக்குன்னு தெரியாது, தேடி பிடிச்சி தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ஏரியான்னு சொன்னாங்க, அந்த ஏரியாவுக்குள்ளே நான் ஒரு நாள் போகலை. அந்த ஏரியாவே எனக்கு தெரியாது. கரைநாத்துக்கு போயிட்டு அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி அந்த வீட்டை போகணும். இப்போ வாங்க நாங்கள் போவோம் இந்த இடத்துக்கு. போவதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு அது ஒரு விதத்தில் சப்போர்ட்டிவாக அமையும். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ கடியாத்து வந்திருக்கிறோம். கடியாத்து வந்து இவங்கட வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். எல்லா இடமும் தேடி பார்த்து எந்த ரோட்டு தெரியாமல் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். எப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லணும்னு தெரியல. அவ்வளோ வெயில், சுற்றியான வெக்கையாக இருக்குது, முகத்துக்கு வெக்க தாவுது. அப்படியான வெக்கைக்குள்ளே எல்லா இடமும் தேடி பார்த்து ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்டா இவங்களுடைய சூழ்நிலை அப்படி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்போ இவங்களுக்கு வந்தே ஆகணும். இங்கே வந்து ஏதாவது சப்போர்ட் வந்து கொடுக்கணுன்றதுக்காக வந்திருக்கிறோம். வாங்க என்ன பிரச்சனை பார்ப்போம். அவங்களுக்கு போய் பைத்தங்காய் செஞ்சுருக்குறாங்க. பைத்தங்காய் இருக்குது. இது தோட்டம், இது வீட்டு தோட்டம் பாருங்க. வீட்டு தோட்டம் எப்படி இருக்குண்டு அழகா இருக்குன்னு பைத்தங்காய் தான் போட்டுக்கிறாங்க. அங்கால பொன்னாங்கண்ணி இருக்குது. நான் பிறகு போய் பார்ப்போம். உங்களை பிரச்சனையை பார்த்து போட்டு போய் பார்ப்போம். ஓகே, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இந்த மைக்கு தான். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா. இந்த மைக்கு கொஞ்சம் நீங்க குத்துறீங்க அதுல. ஓகே, பாப்போம். என்ன செய்றாங்க? என்ன நடக்குது? படிக்கல, நீங்க சத்தம் போட்டு படி. சிங்கங்கள் கூட்டமாகவே வாழ்கின்றன. அவை மிகவும் பலம் வாய்ந்தவை. அவற்றிற்கு மோப்ப சக்தி அதிகம். கேட்கும் சக்தியும் பார்க்கும் சக்தியும் துல்லியமானவை. சிங்கங்கள் கர்ச்சித்தால் சுமார் 8 கிலோமீட்டர் வரை எதிரொலிக்கும். குட், நல்லா வாசிக்கிறீங்க. என்ன எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 3ஆம் ஆண்டு. என்ன பாடம் இது? தமிழ் என்ன? ஓகே. இப்போ மாமா பார்த்தோன்னே படிக்கிறீங்களா இல்லை நேற்று வந்து படிக்கிறீங்களா? நேற்று வந்து படிக்கிறீங்க. ஓகே. இப்போ எத்தனையாம் ஆண்டு இந்த முறை? மாடெல்லாம் போடல. ஏத்தரம் தானவே. ஏத்தரம் கெட்டிக்காரி. ஓகே. இவர் தம்பி என்ன? தம்பி எத்தனையாம்? ஆள் நேசரி. நேசரி என்ன? அவரு நேசரியா? சுத்தம் பண்றா பாருங்க. சீனி சாப்பிட்ற கூட என்ன? சீனி சாப்பிட்றா கூட டொவி சாப்பிட்றேன்னு அதான் சூத்த பிள்ளாரி. ரைட். இப்போ உங்களோட பேரு? இது சின்னால். எத்தனை வயசு? 1 வயசா? 1 வயசா? கதைப்பாரா?
ஓ 1-2 கதை வரும். 2 கதை என்ன பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையா அது? ஆம்பளை பிள்ளை மாதிரி ஷோர்ட்ஸ் எல்லாம் போட்டு அது அண்ணாட உடுப்பு தான் வைக்குது. அண்ணாட தான் போட்டுருக்காரு. ரைட் ஓகே. இப்போ உங்களோட பிரச்சனை இருக்கா? நாங்க இருந்து கதைப்போம். உங்களோட வீட்டு இருக்கா பாப்போமா? பாருங்கண்ணா. பாப்போம். வீட்டுக்கு கதவெல்லாம் இல்லைண்ணா. கதவு இல்லைண்ணே? அது சரி. இன்னும் மழை கிடக்குறா மாதிரி 2 ரூமுக்கும் கதவு இல்லைண்ணா. பிள்ளையில வச்சுட்டு இதெல்லாம் செய்கிறேன். இப்ப சாரம் கட்டிக்கிங்கண்ணே. ஓ ஜன்னலும் இல்லை. ஜன்னல் சாரம் கட்டிக்கிங்கண்ணே. ஓ ஜன்னல் இல்லாம சாரம் கட்டிக்கிறீங்க. தம்பி கதவு இல்ல சீலை ஓட்டிக்கிங்கண்ணே. ஓ ஓகே. இது சாமி ரூம். சாமி ரூம். டிவி இருக்கு. டிவி வேலையாது. பழைய மாடல் டிவி உண்டுண்ணே. ஓ மீட்டர் மாதிரி பழைய காலத்து டிவிண்ணே. ஓ அது வேலை செய்யாது. வேலை செய்யாதுண்ணே. ஓ பழுதா போயிட்டு. சரி அப்ப நாங்க இருந்து கதைப்போமா கூட பிரச்சனை? வெளியில இதுக்குள்ள வக்கி அரிக்கும். வக்கி அரி பாருங்க. ஜன்னலுக்கு சீலை அடிச்சிருக்கீங்கண்ணே. முன் கதவு இருக்கா? முன் கதவு இருக்கேன்னா அதுக்கு ஒழுங்கான கதவு இல்லை. அது ஒழுங்கான கதவு இல்லைண்ணே. இதான கதவு. ஓ அதுக்கு ஒரு திருகட்டை மட்டும்தான் இருக்கு. இந்த கிரிக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு ஒழுங்கா நிக்க மாட்டுதானே. இது மட்டும் தான் இருக்கேன். இந்த திருகை மட்டும்தான் போட்டுக்கொள்றேன். பாத்தடி ஒன்றும் போடல இல்ல. பாத்தடி ஒன்று பட்டி போடலாதா? போடலாம்ண்ணா. தடி இல்லையா? தடி இல்லாம இல்லைன்னா செய்து தரத்துக்கு உதவிக்கு ஒருத்தரும் இல்ல. கிணறு இருக்குதா? தண்ணி வருதா கிணத்துக்கு? ஓ கிணறு இருக்கேண்ணா. சின்னாக்களை வச்சுட்டு பயம் தான் யானை வாரு. யானையும் வாரனே. ஓ கிணத்து தண்ணி கிடக்கா? வத்தா தண்ணி வத்தாதண்ணா. சில டைம் பக்கத்து கிணத்துக்கும் போறான்ண்ணா. சில டைம் இப்ப வத்தும். இது இப்ப ஒரு மாதத்துக்கு அப்படிதான் இப்ப தண்ணி இருக்கும். இந்த இருக்கிற வெயிலுக்கு இப்ப 1 கிலோமீட்டர் வத்திருமே. கோழி கூட இருக்கேன். கோழி கூட எல்லாம் இருக்கேன்னா கோழி இல்ல. மேல கூரையெல்லாம் கரையான் பிடிச்சிக்கோ. அது ஓலை மட்டும் மேஞ்சிருந்த கரையான் பிடிக்க கலாட்டி விட்டுதேன். சரி சரி வாங்க. மீண்டும் ஒரு முறை அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். என்னன்னு சொன்ன தங்கச்சி ஒருக்கா நீங்க இவைய கொஞ்சம் ஒருக்கா பக்கத்து வீட்டு யார்கிட்ட கொடுத்து வரீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு பாப்பாங்களா? பாப்பாங்க. கத்துவாங்க. அலுவாவுதான். ஆளுக்கு ஃபீவர் காய்ச்சல். அப்ப என்ன செய்யலாம்? அப்ப இருப்பா உங்களோட இருக்க மாட்டா. பக்கத்துல கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் பார்த்து கொடுத்து தண்ணி கொஞ்சம் கொடுத்து போட்டு கொடுத்துட்டு வாங்க. குழந்தை பிள்ளைய வச்சு கொடுக்குற கஷ்டம் தானே. ஃபீவரா? பொம்பளை பிள்ளை தானே? பொம்பளை பிள்ளை எத்தனை வயசு ஆகுது? 1 வயசுன்னு ஃபீவர்னு சொல்றீங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு காட்டலையா? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர்றதுக்கான உள்ள இங்கிருந்து உள்ள தூரம் நடையில போகணும். அதில் போய் கொள்ளையில ஓட்டோவில் போகிறோம்டா 600-700 காசு எடுப்பாங்க. நடந்து போறதும் கஷ்டம். அவ்வளோ தூரம் நடக்க மேலண்ணா. பஸ் ஒன்று போகாது இல்ல பஸ் போகும் தானே. அதுக்கும் தூரம் போகணும். 1 கிலோமீட்டருக்கு கிட்ட போகணும். ரோட்டுக்கு போறதுக்கு. ஓ அங்க அந்த ரோட்டுக்கு போகணும்னே. உண்டாப்பா இல்லை இது இப்போ கஷ்டம் தானே. பிள்ளை தண்ணி கொடுக்க சொன்னீங்களா? தண்ணி கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. கொடுக்க சொல்லி சொன்னீங்களா? ஓகே. உண்மையில பாருங்க இந்த குழந்தை பிள்ளையோட கஷ்டப்படுறாங்க. 3 பிள்ளையோட கஷ்டப்படுறாங்க. கணவர் இல்லை. கணவர் விட்டு போட்டு போயிட்டாரு. அவரு மனநோயாளி என்று ரிப்போர்ட் இருக்கு அவங்கள்ட்ட. பிள்ளைகளை இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. 1 வருஷமாயிட்டு அவர் விட்டு விரிஞ்சு விட்டுட்டு போய். நான் கூலி வேலைகளுக்கு பக்கத்துல இந்த பிள்ளையும் வச்சுட்டு நான் வேலைக்கு போறேன்டா. இவதான் அந்த பிள்ளைய பார்த்து கொள்வாங்க. கையால தண்ணி அள்ளி ஊத்தி தான் இந்த பயிறு கொஞ்சம் பயிர்த்தையும் பொன்னாங்கண்ணி வெண்டி பீக்க கீரை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். மஞ்சள் இஞ்சி எல்லாம் நாட்டி வச்சிருக்கேன். இந்த பிள்ளைய வச்சுதான் பிள்ளைய வச்சுட்டு அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அவங்கள பராமரிக்கணும். இப்ப எனக்கு 1 மாதமாக எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டமா இருக்கு. கஷ்டப்படுறீங்க. ஓகே. இப்போ பாருங்க நாங்கள் இஸ்டால்ல இருந்து வருவோமா. உங்களோட கணவர் நீ திருமணம் முடிச்சு எத்தனை வருஷம்? அவரு திருமணம் முடிச்சு 9 வருஷமா. 9 வருஷம்.
கணவர் விட்டு போட்டு போய் இத்தனை வருஷம்? 1 வருஷமா. 1 வருஷம். அவர் வந்து என்ன நல்ல தொழிலுக்கு போறவரா அப்படி? தொழிலுக்கு போவாருண்ணா. போயிட்டு மயக்கம் வருது, அங்கிருப்பு வருதாமண்டு இங்க இருக்கக்குள்ள. இப்ப அவங்களோட அம்மாக்களோட இருக்கக்குள்ளன்னா டெய்லியா வேலைக்கு போவாரு, வருவாரு, வருத்தம் ஒன்றும் வரல. இங்க இருந்தா தான் வருத்தம் பண்ணுவாரு, வேலைக்கு போகலான்னுவாரு. கஜான் உடைக்கிற மிஷின் சங்கத்தை ஊடாக இங்க அப்பாவுக்கு பொறுப்பா கொடுத்திருந்தவங்க அதை செய்துட்டு இருந்தேன் நான். கஜான் உடைக்க அதுக்கு உடைக்க வர கஸ்டமர் எல்லாம் சாட்டி என்ன தேவையில்லாம எல்லாம் பேசி சண்டை பிடிச்சி அவதூறா கதைச்சி சண்டை பிடிப்பாரு. அதால இப்ப அப்பாக்களும் வெளி வேலைகளுக்கு பயிர் நாட்டுறதுக்கு போறவங்க அப்பாவும் பிள்ளைத்த வேலையெல்லாம் செய்யலன்னா கேணியா வந்து ஆப்ரேஷன் பண்ணினேன், கால் முறிஞ்ச அப்பாக்கு. எப்படி? அப்ப வேலைக்கு போன இடத்த காலில் ஆப்ரேஷன், கிருமியறையும் ஒரு தரம் ஆப்ரேஷன் பண்ணினவங்க, கால் உடஞ்சிருக்கு அவருக்கு. அப்பாவும் அம்மாவும் உங்களோட இருக்காங்க இல்ல, அவங்க 2 ஏக்கர் பூமி எடுத்து செய்துட்டு அதுக்கு ஒரு ஆயத்துக்கு எடுத்து அப்பா செய்யறாரு. உங்களோட கணவர் விட்டு போட்டு போய் எத்தனை வருஷம்? 1 வருஷம். 1 வருஷம். அவர் வந்து பிள்ளைகள் வந்து பார்க்கல? இல்ல, வந்து பார்க்கல. அப்ப நீங்க வந்து போலீஸ்லயோ இல்ல கேஸ் போட்டு தாவரிப்பு பணம் கேட்கலையா? நான் தாவரிப்பு பணம் கேட்கலண்ணா. போலீஸ்ல போய் என்ட்ரி போட்டேன் நான். போட்டப்ப அவங்க சொன்னாங்க கோர்ட்ஸ் மூலம் பார்க்கட்டாமண்டு. எனக்கு கோர்ட்ஸுக்கு போய் கட்டி பாக்குற அளவுக்கோ இல்ல பஸ்ல போறதுக்கு கூட அண்ணா எனக்கிட்ட இந்த கையில காசு இல்லை. அன்றைக்கு அண்டாரு வார காசு ஒரு 200 300 ரூபாய்க்கு பக்கத்துல வேலை செய்வேன். அதை எடுத்து பனிஸ் வந்தா வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு. அப்படி இல்லாட்டி ஒரு கிலோ அரிசி 2 கிலோ அரிசி வாங்கினா அதை வச்சு ஒரு அரிசி சமைச்சு அவங்களுக்கு மட்டும் 2 நேரத்து சாப்பாடு, அவங்களுக்கு 3 நேரத்து சாப்பாடு கொடுத்தாலும் 2 நேரத்து சாப்பாடை கட் பண்ணி நைட்ல மட்டும் நான் சாப்பிடுவேன். நைட்ல மட்டும் சாப்பிடுவீங்க? அப்ப 2 நேரத்து சாப்பாடு கட் பண்ணி நைட்ல மட்டும் நீங்க சாப்பிடுறீங்க, அவங்க 3 நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பீங்க சாப்பாடு. அப்ப உங்களோட கணவர் வந்து பிள்ளைகளுக்கு வருஷங்கள் செலவுக்கு கொண்டு யோசிக்கல? இல்ல, அவரும் வந்து பாக்குறல, அவங்களோட அம்மாவோ அவங்களோட சகோதரங்களோ எதுவுமே வந்து பாக்கல. அவங்களுக்கு 4 என்ன காரணத்துக்காக வேண்டி பிரிஞ்சு? அதான் இப்ப அவருக்கு வந்து இப்ப ஒரு மீன் வியாபாரி வந்து ஒரு மீன் தந்துட்டு போயிட்டாருண்டா, இன்றைக்கு கடனுக்கு காசு இல்லை, டெய்லியா வாங்குற பழக்கம் இருக்கும் தானே என்ன, அவரு வந்து தந்துட்டு போயிட்டா அவரையும் சாட்டுரு. ஒரு மரக்கறிக்காரால் வந்து மரக்கறி டெய்லியா எடுக்கிறண்டா வளமைக்கும் என்ன இன்றைக்கு காசு இல்லைண்டா எடுமா புள்ள வந்து கதைச்சிட்டாங்கண்டா. ஒரு அன்பு காட்டுற இடத்துல அவங்கள ஆம்பளையில கண்டாலே அவருக்கு சந்தேகம். அப்ப சந்தேகத்தின் பேர்ல நீங்க வந்து அவரை போச்சுனீங்களா இல்ல அவரா போனவரா? அவராதான். அவங்களோட சகோதரங்களும் அவங்களோட தாய் தகப்பனும் அண்ணா ஆரம்பத்துல என்ன இந்த மகள் மூத்தாள் பிறந்த நேரம் 6 மாதைய புள்ள. அப்ப அவங்களோட கடைசி தங்கச்சி சொன்னாங்க, அண்ணா நீ நகையெல்லாமே இருந்தது என்னட்ட ஒரே ஒரு புள்ளன்றபடியா எனக்கு ஒரு பொம்பளை உள்ளன்றபடியா கஷ்டப்பட்டார்கள் தான். கஷ்டப்பட்டு இருந்தாலும் எனக்கு நகை மாலை மோதிரங்கள் எல்லாம் நகை கொஞ்சம் இருந்தது, தோடு எல்லாம் 2 கூட்ட தோடு அப்படி. அப்ப கல்யாணம் கட்டி போன புதுசு இல்லைன்னா அதுக்கும் பிரச்சனையில இருந்து அவர் ஒரு மனநோயாளி என்று சொல்லாமத்தான் திருமணம் செய்து வச்சவங்க. அப்ப மனநோயாளியா இருந்திருக்கிறார். மனநோயாளி உங்களுக்கு இருந்து உங்களோட அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு அந்த நகைகள் எல்லாம் விதி போடுறா? அதாவது அவங்களோட சகோதரங்களுக்கு கேட்க தாங்கள் என்னண்டு ஆறுதல் ஆகட்டு வாங்கி எடுத்தாங்கண்ணா. இப்ப அடிபடி சண்டை இல்ல, ஆறுதல் ஆகட்டு வாங்கி எடுத்தாங்க. எடுத்த நேரம்னா கொடுத்து அந்த நகைகளை நான் கேட்டுருன்றதுக்காக அவங்க தங்கச்சி சொன்னாங்க, அண்ணா நீங்க இவைய குத்தி கொலை செய்தது போனாலும் அண்ணா உங்களுக்கு கேஸ் வராது, நீங்க மனநோயாளி என்று வெளியில வந்துடலாம், போய் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு. அப்ப உத்தி கொலை செய்தது போனாலும் அண்ணா மனநோயாளி என்று உங்களுக்கு கேஸ் வராது. அப்பன்னா என்ன கத்தி எடுத்துட்டு குத்த வந்தவரு. அப்ப இந்த புள்ள 6 மாத்திய புள்ள முட்டுக்கால இருந்து ஒரு கடவுள்கிட்ட வேண்டி மண்டாடுவோம் எப்படியோ அவரோட காலில் விழுந்து மண்டாடி இல்ல நீ உன்னைய கொல்ல தமிழ் நான் சொன்னேன், இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுத்து தாயா வளர்க்கணும், வெட்டிப்பால் எல்லாம் எடுத்து கொள்ற அளவுல இல்ல, அவ சின்ன அவளை வளர்க்கணும் நான் என்று அவரோட காலில் விழுந்து கழுத்துல கத்தி வச்சவர் என்ன மண்டாடி அடிச்சு மூக்காலெல்லாம் ரத்தம் வந்து அந்த நிலைமையில இருந்து ஒரு தரம் காப்பாத்தி பக்கத்து வீட்டு அம்மா அப்பம் விட்டு 100 ரூபா காசு தந்து, அம்மா உன்னைய குலை செஞ்சிருவாங்கம்மா, நீ உங்களோட தாய் தகப்பனுக்கு ஒரு நகை நட்டு இல்லாத ரெண்ட கையிலன்னா கல்யாணம் கட்டின காலத்துக்கு இந்த கையில காசு தரல, சாமான் வேணுமெண்டு அவர் வாங்கி கொண்டு தருவார். இல்லாட்டி அவங்களோட அம்மாக்களோட 1 வருஷத்துக்கு கிட்ட இருந்து அந்த நேரம் தான் பிரச்சனை கூடன்னா அவங்களோட அம்மாட்டான் கொண்டு காசு கொடுப்பாரு.
காசு கொடுத்து அவங்க தேவையான சாமான் வாங்கி தந்தா எனக்கு இந்த சாமான் இல்லை எனக்கு இது சாப்பிடாதுன்றெல்லாம் கேட்கல. ஒரு ஜெயில் கைதி எப்படி வாழ்க்கையை நடத்துவாங்களோ அப்படித்தான் 4 சிவத்துக்குள்ள அங்க வாழ்ந்தேன். அப்ப ஒரு அம்மம்மா 100 ரூபா காசு தந்தாங்க 8 வருஷத்துக்கு முதல்ல. என்ன அப்பம் விட்டு போட்டு என்னண்டா டவுன் தான் அவங்க இருக்கிறேன். டவுன்ல இருந்து செங்கலடிக்கு வர்றதுக்கு 50 ரூபா அந்நேரம் டிக்கெட். அங்க இருந்து கரடிய நேரத்துக்கு வர்றதுக்கு 50 ரூபா. அன்றைக்கு என்ன அவைக்கு 100 ரூபாய்க்கு தான் ஜாவாரமும் போனேன். 100 ரூபா காசை தந்தாங்க. தந்து சொன்னாங்க நீங்க போங்கம்மாண்டு. அப்ப அங்க இருந்து இந்த புள்ளைய காப்பாத்தி எடுத்தது வந்து போலீஸ் கேஸ் டவுன்ல அவங்க எல்லாம் சொன்னாங்க நீ சேர்ந்து வாழணும், நீங்க குடும்ப பிரச்சனைக்கு போகப்படாண்டு அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னாங்க. சொல்லியும் அவங்க கேட்கலன்னா நான் நம்மட தாய் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்களோ அதே போலதான் என்ன அவங்களோட தாய் தகப்பன் அவரை வளர்த்திருப்பாங்க. இங்க கஷ்டப்பட்டு நான் உழைச்சி மண்ண அஜாம் பிடுங்கி கஜான் ஆஞ்சி கூலி வேலைகளுக்கு புல்லு செருக்கு எல்லாம் போறேன். போய் மண்ண எங்கட அம்மா அப்பாவுக்கு ஒரு இந்த உலக காலத்துக்கு எங்கட அம்மா அப்பாக்கள் பாக்குறாங்க உடுப்புகள் எல்லாம் எடுத்து கொடுத்தது இல்லை. மாமி மாமா இப்ப நான் வந்து கொஞ்சம் பாருங்க தம்பி ஒரு போய் விளையாடுங்க, இப்போ விளையாடுங்க, அம்மா கிட்ட வரக்கூடாதா, விளையாடுங்க விளையாடுங்க முடிஞ்சு கூப்பிடுனா போய் விளையாடுங்க. அவங்கட அம்மா அப்பாவுக்கு அரிசி சாமான்ல இருந்து கவனமா விளையாடு அரிசி சாமான்ல இருந்தேன்னா எல்லா சாமானும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இப்ப வந்து உங்களோட அதாவது உங்களோட கணவர் அம்மாட்ட இருந்து நீங்க எப்படி தப்பி வந்துட்டீங்க? 100 ரூபா காசு 100 அப்ப விற்கிறவ தந்து. அப்ப நீங்க வந்த பிறகு திருப்பி அவர் இங்க வந்தவரா? முதலாவது பிள்ளையா நீங்க வந்தீங்க, முதலாவது பிள்ளையோட 6 மாதத்துல வந்துட்டீங்க. வந்த பிறகு 2 பிள்ளை வந்திருக்கீங்களோ? அப்ப திருப்பி இங்க வந்திருந்தவர் அவங்களோட இங்க வந்து இருந்தவர் அண்ணா அவரு வேலைக்கு போய் சம்பள காசு கையில இருக்க மட்டும் அவங்களோட அம்மாக்கள் பார்த்தாங்களா வந்து சொன்னாரு. அதுக்கு பிறகு எனக்கு சாப்பாடு தராங்கல்ல, என்னைய கவனிக்கிறாங்கல்ல, பாக்குறாங்க இல்ல, உங்களை போல என்னைய பார்க்க மாட்டாங்கன்னு வந்து சேர்ந்தாரு. வந்து சேரன்னா சரி நம்ம 1000 இருந்தாலும் கட்டின கணவர் தானே என்று அப்ப சரி என்று போட்டேன்னா அதுக்கும் வருத்தக்காரால் வேற சொல்றாங்க என்று போட்டு சேர்ந்து வாழ்ந்தேன்னா வாழ்ந்து திரும்பியும் இந்த பொடியன் வயிற்றுல இருந்தப்ப என்னைய தள்ளிவிட்ட டேப்லெட் எடுக்க சொன்னதுக்கு கழுத்தை பிடிச்சி நவிச்சு சாகு நீ இருக்கப்படான்னு சொல்லி அவங்களோட அம்மாக்கள் சொல்லி கொடுத்தாங்க சொல்லி சொன்னாரு. வருத்தம் வர டைமுகள்ல சில நேரம் சொல்லுவாரு உண்மையில ஆறு சொல்றா என்ன செய்யறான்ட்டு. அப்ப நீ சாகு நீ இருக்கப்படாது வருத்தம் வரக்குள்ளதான் உங்களுக்கு அடிக்கிறது. வருத்தம் வரக்குள்ள வருத்தம் இல்ல அடியமன்னா அந்த சந்தேகம் வர்றது. ஒரு அடிக்கிறாங்களோட அடிக்கிறவனோட வாழ்ந்துடலாம், குடிக்கிறவனோட வாழ்ந்துடலாம். ஏனண்டா அவன் மறந்தாண்டா நம்மள நம்பி வந்தவள்ன்ற ஒரு நல்லா வைக்கணும். அடிக்கிறவன் எந்த நாள் அடிச்சு திரிக்கக்குள்ள அவள் நம்மள்ட்ட அடி வாங்குறாள்ன்ற ஒரு பாசம் எந்த நாள் அடிக்கிறமே நம்மன்றது தானாவே புரிஞ்சு சந்தேகப்படுற ஆளோட ஒரு காலம் வாழையில நான் அவர் வந்து சந்தேகப்பட்டு உங்களோட குடும்பம் நடத்தி புறவும் 2 பிள்ளை பிறந்திருக்கீங்க உங்களுக்கு. இப்ப 2 பிள்ளை பிறந்து கடைசி பிள்ளை வந்து ஒரு வயசா பிள்ளைக்கு அவர் பிள்ளை பிறந்து போனவர் இல்ல பிள்ளை பிறந்து 2 மாதம் மட்டும் இருந்தவர் அண்ணா. வெளியில வேலைகளுக்கு விட்டு வேலை செய்ய இல்லாதாமதாமிதாமன்று சொல்லி வளைச்சு கடன் பட்டு லீசிங் போட்டாரு. லீசிங் போட்டு கடன்களையும் அரவாசை கட்டி போட்டேன்னா வீட்டுக்கு அத்திவாரம் போடணும், வீடு ஒழுங்கா இல்லைன்னு போட்டு அத்திவாரம் போட்டு லீசிங் போட்டுன்னு சொன்னீங்க. லீசிங் போட்டு என்ன எடுத்தவர்? ஒன்றும் எடுக்கலண்ணா, லீசிங் லோன் எடுத்தவர். காசா எடுத்தவர் 2 லட்சம் காசா எடுத்தேன்னா 1.5 லட்சத்துக்கு மேலன்னா வேலைக்கு போகாம இருந்த நேரம் கடன் வருத்தம் எடுத்து வேலைக்கு போறலன்னா சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டு வீட்டுல இருக்கிறேன். அப்ப அதோட மகன் வயிற்றுல இருந்த நேரம் எனக்கு உடுப்பு சாமான் வாங்குறதுக்கு எல்லாம் காசு இல்லைன்னா அந்த இதுல ஒரு 50,000 கிட்ட இருந்துச்சு. புள்ள பிறந்த டைம்லயும் சரியான மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுருக்கேன். அப்ப மகள்கிட்ட தாரத்துக்கு அப்ப அவர் வேலைக்கு போயல, விலத்த வேலைகள் செய்யல, அது ஒரு கஷ்டம். அம்மா புள்ளிச்சிருக்கு கச்சான் நாட்டுறதுக்கு பயிர் ஆயிரத்துக்கு இப்படி போய் தான் அம்மா தான் பார்த்து கொண்டாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட சூழ்நிலை வந்து உங்களோட கணவர் சந்தேகத்தின் பேர்ல உங்களுக்கும் கணவருக்கும் முரண்பாடுபட்டு அவர் இடைக்கடிக்கு அடிக்கிற சந்தேகப்படுற இதனால வந்து அவர் பிரிஞ்சு போயிட்டாரு. இப்போ கடைசி பிள்ளை பிறந்த பிறகு 2 மாசம் இருந்து போட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இப்போ வந்து உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்ற கடன் மோசமா தான் இருக்கு. எனக்கு சமுத்தி இருந்ததுன்னா 3000 தான் தருவாங்க மாசம் ஒன்றுக்கு 3000. அந்த காசு இருந்தபடியா அரிசி வாங்குவேன். பக்கத்துல கீரை உடைக்க கூப்பிடுவாங்க, அதுல 250 ரூபா 300 ரூபா 500 ரூபா அந்த உடைக்கிறத பொறுத்திருக்கு. இப்போ 50 கட்டுண்டா ஒரு 200 ரூபா காசு தருவாங்க.
100 கட்டுண்டா ஒரு 300 ரூபா 350 கீரை கட்டி கொடுக்குறதா? கட்டி கொடுக்குறேன். கட்டி கொடுக்குறீங்க, புடுங்கி கட்டி கொடுக்குறோம். நோண்டி கையால அது அண்ணா கை நிகமெல்லாம் வெடிச்சிட்டேன், ரத்தமும் வரும் சில டைம்ல. இல்லாட்டி அவங்க அறுக்கிறதுக்கு கத்தி தருவாங்க. இந்த அறுத்து பழக்கம் இல்லாதானே. எத்தனை கட்டு கட்டுவீங்க ஒரு நாளைக்கு? அதான் ஒரு 100 கட்டு 150 கட்டு அப்படி வரக்குள்ள 500 ரூபாயும் தருவாங்க. 100 கட்டு கட்டினீங்கன்னா இவ்வளவு வரும் அவங்களுக்கு. இப்போ ஜாவாரி வந்தோன்னா 180 ரூபாய்க்கும் எடுப்பாங்க. நான் உங்களுக்கு சம்பளம் எனக்கு சம்பளம் 100 கட்டுண்டா 300 ரூபா காசு தருவாங்க. 300 காசு தருவாங்க. ஒரு கட்டு வந்து 3 ரூபா 3 ரூபா படி 2 ரூபா படி போடுவாங்க ஒரு கட்டுக்கு. ஒரு கட்டு கட்டுறதுக்கு, வெட்டி கட்டுறதுக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு கட்டுக்கு வந்து 3 ரூபா தராங்க. ஒரு கட்டு கட்டுனா 300 ரூபா கிடைக்கும். ஒரே கீரை கட்டு வெட்ட போடலாமா? ஒரே ஆயலாமா? அப்படி வராதுண்ணா. ஒரு கிழமையில 2 தரம், ஒரு தரம். அதுக்கு மழை பெஞ்சுதுண்டா அதுக்கும் இல்லை. இப்ப அவங்க எங்கேயும் வேலைக்கு போனாங்கன்றாலும் வேலை வராது. இப்ப மாசத்துல எப்படியும் ஒரு 5 நாள் 6 நாள் அப்படித்தான் வரும். ஒரு கிழமைக்கு 2 தரம் ஒரு தரம் அப்படித்தான் வரும். ஓகே. அப்போ ஒரு தரத்துக்கு போனீங்கன்னா 300 ரூபா கிடைக்கும். 300 ரூபா கிடைக்கும். நீங்க போக்குள்ள பிள்ளைய எங்க விட்டு போட்டு போறேன்? பிள்ளைய இவ சின்ன பெரிய ஆள்கிட்ட விட்டு போட்டு தான் போறேன். ஸ்கூலுக்கு போறலையா? அப்ப ஸ்கூலுக்கு போறவ பின்னேரத்துல நான் கீரை வெட்ட கூப்பிடுவாங்க. போனீங்க. ஓகே. அப்ப பின்ன போயிட்டு வந்து இந்த 300 ரூபா எடுத்து போறீங்க. இந்த 300 ரூபா உங்களுக்கு ஒரு கிழமைக்கு 2 பேர் போனீங்கன்னா 600 ரூபா. அந்த 300 ரூபா காணுமா ஒரு நாளைக்கு? ஒரு கிழமை காணாதான். 1/4 கிலோ சீனி வாங்குவேன், தேயிலை வாங்குவேன். சில டைம்ல தேத்தானியும் வச்சு கொடுக்குறதே இல்லைன்னா அவங்களுக்கு சரியான கவலை தான் அண்ணா. எல்லா பிள்ளையும் 4 பேரும் நல்லா சாப்பிட்டு குடிக்கக்குள்ள நம்மட பிள்ளைகள் கஷ்டப்படுத்தினக்குள்ள சரியான கவலை வேற. ஏன்னா அவங்களுக்கு அந்த உணவு ஒழுங்கா போகலாட்டியும் பிள்ளைகளோட போசாக்கு குறைஞ்சிரும் என்றும் பயம். நான் என்ன இருன்னா நம்ம சாப்பிடலாட்டியும் பிள்ளைகளுக்கு வேணுமெண்டு காலையில எந்த தண்ணி வச்சா குடிக்கிறதில்ல, தண்ணியை குடிச்சிட்டு வேலை செய்து திடீர் மதிய சாப்பாடும் போறல. நைட்ல மட்டும் சின்னாளுக்கு இப்போ 1 வயசு. இப்போ பாலும் பகலையில கொடுக்குறல்லன்னா சாப்பாடு சாப்பிடலாட்டி பால் இதைறதும் கஷ்டம். வெளியில மாடு பால் வாங்கி பால் வாங்கி கொடுக்குறோண்டாலும் அதுக்குரிய வசதியும் இல்லை. சாப்பாடு நீங்க சாப்பிட்டதானே பிள்ளைக்கு பால் கொடுக்கலாம். அதான் தண்ணியை மட்டும் குடிச்சிருந்தீங்கன்னா பிள்ளைக்கு எங்க பால் கொடுக்குறீங்க? அதான் மற்றது வந்து இப்ப நீங்க வந்து தோட்டம் செஞ்சிருக்கிறீங்களோ? இந்த தோட்டத்தால இப்படி வருமானம் அது இப்பதான் இப்ப ஒரு 3-4 மாதத்துக்குள்ள இது செய்தேன் நான். அதுக்கு வந்த காசுகள்ல இப்ப எனக்கு முத்திரை எண்ணிப்பாட்டி போட்டாங்க. கீவார் வருமென்று சொன்னாங்க. கீவாரும் இல்லை. கீவாரில் போய் ஒரு 5-6 தரம் டிஎஸ் ஆஃபீஸுக்கு போய் வந்தேன். இதுல வித்த காசு எடுத்துட்டு போறேன்னா வேற. இப்ப எனக்கு அதுக்கு வசதி இல்லாம இருக்கு. அதால போறத விட்டுத்தேன். வேற நேரம் கண்டுகொள்வோம். 7ஆம் மாதம் 8ஆம் மாதத்துக்கு பிறகுதானா பேர் லிஸ்ட் வந்தா பேர் வருமாமன்னு சொன்னாங்க. அதுக்கு இடையில இப்ப கீரை உடைக்கிறதுக்கும் கூப்பிடல. கியூஆர் உங்களுக்கு சமுத்தி எவ்வளவு வந்தது? 3000 வந்தது. அது இப்ப இல்ல. கியூஆருக்கு போட்டுங்க. கியூஆர் கிடைக்கல. இல்ல இப்ப வருமா கியூஆர்? அதான் 7ஆம் மாதத்துக்கு பிறகுதானா வரும். இப்ப நீங்க டிஎஸ் எல்லாம் போய் காய்ச்சினீங்க, கிடைக்கலன்னு ஜிஎஸ்ட சொல்லிருக்கேன்னா டிஎஸ் ஆபீஸ்ல தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட எல்லாம் போய் கதைச்சு, இதுக்குரிய ஆக்கள்கிட்ட எல்லாம் போய் கதைச்சேன். நான் இப்படித்தான் கியூஆர் பதியக்குள்ளே என்ன தெரியும், கணவர் இல்ல விட்டு போட்டு போயிட்டாருண்டு. அப்ப அப்படின்னு சொன்னா இப்ப கணவர் இல்ல விட்டு போட்டு போயிட்டாருன்னு சொன்னா 3 பிள்ளைகளையும் தாயையும் விட்டு போட்டு போயிருக்காண்டா அவரு தாபரிப்பு பணம் கட்டணும். அது சரியான முறையில கோர்ட்ஸுக்கு போயிட்டு நீங்க கோர்ட்ஸ்ல போய் வழக்கு போட்டு தாபரிப்பு பணம் கட்ட சொன்னா மாசம் 3 பிள்ளைகளுக்கு 3000 படி 12,000 ரூபாய் கட்டணும். முன்னாங்கு 4000 ரூபாய் படி கட்டணும் நினைக்கிறேன். 4000 ரூபாய் படி வரும். 12,000 ரூபாய் மாசம் அவர் கட்டாயம் கட்டணும். அப்ப அவர் அம்மாட்ட இருந்தா சரியா எங்க இருந்தா சரியா அவங்களோட அம்மா வந்து சொன்னா 2 பிள்ளைகள் தெருவுல நின்று பிச்சை எடுக்கட்டுமா, இல்லாட்டி அனாதாசிரமத்துல வளரட்டுமா, நாங்க சொன்னதை நீ செஞ்சிருந்தா கிட்ட வார்த்தையால சொன்னவன்னா இவ இருந்து கதைச்சிட்டு இருந்திருக்க மாட்டாள்டா, நீ ஏன் செய்யலண்டு. அப்பன்னா ஒரு கொள்ள சொல்லிதான் அவங்கட இது. அவரு ஜெயிலுக்கு போறதை விடுங்களா அண்ணா. இப்ப ஒரு தாய் இருந்து பாக்குறப்ப 1000 சொந்தங்கள் உறவுகள் இருந்தாலும் அண்ணா ஒரு தாய் பராமரிச்சு பாக்குற மாதிரி ஒரு குழந்தைய வருமா மாட்டாங்க. ஒரு பிள்ளைகள் என்று சொல்லக்குள்ள தாய் தான் முதல் தெய்வம், தகப்பன் 2வது. உண்மையில தாய் இது பாக்குற மாதிரி யாருமே பார்க்க மாட்டாங்க. தாய் தகப்பன் மாதிரி இருக்கிறாங்க, தாயை மாதிரி பாக்குற தகப்பன் இல்லைன்னு சொல்லல. அப்படி சொல்லலாம் என்ன சொன்னா தாய் தகப்பன் 2 பேரையும் மாதிரி யாருமே பார்க்க மாட்டாங்க. முதலாவது அதாவது சொந்த வயிற்றுல இருந்து பிள்ளை அந்த வயிற்றினூடாக வந்த
பிள்ளை அந்த தாய் தான் சரியான முறையில வளர்ப்பாங்க. அதே இப்ப மாதிரி ஒரு குற்றம் செஞ்சாலும் நம்ம தாங்கிட்டு போயிருவோம் அண்ணா. ம். இப்ப வேறொரு ஆள் பராமரிச்சு வளர்த்தாலும் அண்ணா அந்த பிள்ளைக்கு ஒரு தவறு செஞ்சுட்டா அடிப்பாங்க. இப்ப ஒரு கண்டிப்பா அந்த புள்ள திருந்தி வாழட்டும் அடிச்சாலும் அண்ணா தாய் இருந்தா இப்படி செய்வாளா அது ஒரு உண்மைதான். தாக்கம் இருக்கும். அந்த நியத்துல அவரு கத்தியை வச்சு களத்துல வச்சப்ப வெட்டி இருந்தேன்னு சொன்னா இன்றைக்கு இந்த உனக்கு வராதுன்னு சொல்லி அம்மா சொல்லி ஏசுறா அவரு. அம்மா சொல்லி ஏசினு சொன்ன நேரம் இதஞ்சிருந்தா ஒரு பிள்ளையோட போயிருக்கோம். கொஞ்சம் அப்படி படிப்பறிவு உள்ளாக்களா படிச்சாக்கள் தான். எங்கடாவர் ஓயல் வரைக்கும் படிச்சிருக்காரு. அவங்கட அம்மாவும் படிச்சிருக்காங்க. படிச்சோன்னா அப்படி காய்க்க மாட்டேன். இப்ப எங்களோட காலத்துல வச்சு வெட்டி இருந்தா பிள்ளைகள் அனாதரவா இருக்கும். சொன்ன நம்ப மாட்டீங்கன்னா சின்னால் 3வது பாபா இப்ப கொண்டு பக்கத்து வீட்டுல குடுத்துட்டு வந்த பாபா கை குழந்தை அதான் அவையும் 6 மாதம் இல்ல 2 மாதம் நினைக்கிறேன். அப்ப அந்த பிள்ளையோட கையில வச்சுட்டு அவைக்கு ஃபீவர் ஊசி போட்டுட்டு வந்த ஃபீவர். அப்ப காய்ச்சல் டைம்லயும் பனமட்டை தூக்கிட்டு வந்தவர் அடிக்கிறதுக்கு. அப்ப அடிக்க கைய கொடுத்தனா கையில வெட்டி இதுல எல்லாம் தழும்பு இருந்தது. இதுல பழைய தளம்புகள் இருந்தது பனமட்டை. இந்த அடிக்கிற பாபாவை என்ன செஞ்சாரு, புடிச்சு தள்ளி விட்டாரு. மூக்கள வாயல் எல்லாம் பிள்ளைக்கு ரத்தம் வந்தது. அப்ப ரத்தம் வந்த அந்த பாச உணர்வு இல்லைன்னா படிச்சும் முட்டாளுகள். ஏனண்டா நான் சொல்றேன்டான்னா ஒரு உயிர் கஷ்டப்படுதுண்டா அதை பாக்குற மனுஷன் இல்லை. வளர்ச்சி பக்கத்துல உள்ள சொந்தங்கள் அவ்வளோன்னு சொல்லிதானே அவரு அவ்வளவு கதை கதைச்சிருக்காரு. ஒரு ஆளண்டு இல்லைன்னா ஒரு உதவிக்கு ஒரு மனுஷன் ஏத்தி கொண்டு விடுறவரையும் சாட்டி கதைச்சிருந்தாரு. இவன் மனுஷனா பிறந்திருக்கான். ஆனா இவன் மனுஷ பிறவியும் இல்லை, மிருகமும் இல்லை. மிருகமும் ஒரு பாசம் காட்டும். அவன் அந்த பாச உணர்வே இல்லாதவன் என்று ஜடத்துகம் இது இல்லைன்று அவ்வளவு இதாக கதைச்சாங்க. அவ்வளவு கேவலம் என்னைய ஊருக்குள்ளேயும் தான் வெளியிடங்கள்லையும் கதைச்சு வச்சிருக்காரு. சரி, இப்ப உங்களோட தோட்டத்தால இப்ப நீங்க இந்த 300 ஒரு கிழமை 300 600 அது காணுமா? உங்களுக்கு காணாது. இப்ப நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? தோட்டத்தால எதுவும் வருமானம் வருதா? வேற என்ன வருமானம் கிடைக்குதா? உங்களோட அப்பா அம்மா ஏதாவது உதவி செய்றாங்களா? எங்க அம்மா அப்பா 4000 ரூபாய் காசு வரும். கீவர் காசு 4000 ரூபாய் காசு வரும். அதுல வீட்டுல இருக்கக்குள்ள 2000 ரூபாய் காசு தருவாங்க. இப்ப சேன வேலைக்கு போனபடியா அந்த காசு அவங்களால தந்து கொள்ளையில. ஏனென்றா அங்க சாமான் வாங்கணும்ன்றதுக்காக தந்து கொள்ளையில. நான் இப்ப ஒரு 500 ரூபாய்க்கு கிழமைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பொன்னாங்கண்ணி நோண்டி விற்பேன். பைத்தங்காய் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கொடுப்பேன். அந்த காசுகளை வச்சுதான் இப்ப சமாளிச்சுட்டு இருந்தேன். இப்ப கிழமைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு விற்பீங்களா பொன்னாங்கண்ணி? விற்பீங்க உங்களோட தோட்டத்துல? நான் இந்த பொன்னாங்கண்ணி போட்டதுக்கு அப்புறம் கீரைக்கு விலை குறைஞ்சிட்டாமண்டா அவங்க வேலைக்கும் கூப்பிடுறல பக்கத்துல. இப்ப 2 வீட்டுல மாறி போறேன்னா அவங்க இப்ப கூப்பிடுறதும் இல்லை. இத பார்த்த பிறகு என்னன்னா கீரைக்கு விலை குறைஞ்சிட்டான். அப்ப சம்பள காசு தந்து அவங்க 200 ரூபாய் 300 ரூபாய் தந்து நோண்டுறதும் கஷ்டமாமா, அவங்களுக்கு கஷ்டமாமண்டு ஓட்டு அவங்களாக நோண்டி கட்டி விற்கிறாங்க. கஷ்டமா இருக்கு உங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன சொல்றதுக்கு என்ன, இந்த ஒரு நாளைக்கு பைத்தங்க ஆக்கி கொடுத்தா இன்னொரு நாளைக்கு இந்த பிலா மரத்துல உள்ள பிலாக்காய் அவிச்சு கொடுக்குறேன்னா அவிச்சு பொறிச்சு கொடுத்தா அவங்க அதை சாப்பிடுத்து இருக்கிற. சில நேரம் ஒரு நேரத்து சாப்பாடு கொடுக்குறேன்டா, சில நேரம் மரக்கறியில கொடுக்குறேன். மாங்காய் அஞ்சு சாப்பிடுவாங்க பசி கூட வந்தா. அப்படிதான் ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட கையில காசு இல்லாம இருக்கேன். மாங்காய் அஞ்சு சாப்பிடுறாங்களா? மாங்காய் பிஞ்சு குடிச்சிருக்கு மாங்காய் அஞ்சு சாப்பிடுவாங்க. சில நேரம் பிலாக்காய் அவிச்சு போட்டு கொடுத்தாண்டா பிலாக்காய் சாப்பிடுவாங்க. அப்படி சோறு இல்லாத டைம்ல அரிசி இல்லாத டைம்ல பக்கத்துல எந்த நாளும் கேட்டா தர மாட்டாங்களே, என்ன உதவி செய்ய மாட்டாங்களே. பக்கத்துல இப்ப வாங்கி எடுத்தாலும் அதை எடுத்து நிப்பாங்க. இப்ப இல்லைன்னு தெரிஞ்சாலும் அதை எடுத்து நிப்பாங்க. இப்ப கடையில இப்ப நீங்க உங்களோட எதிர்கால திட்டம் என்ன? இப்ப நீங்க இப்ப 3 பிள்ளைகளை வளர்க்கணும். இப்ப நீங்க எப்படி இந்த பிள்ளைய வளர்க்க போறீங்க? இப்ப நீங்க ஒரு தாவரி பணம் கேட்கறது, கோட்ச வளர்க்க போறதுக்கு காசு இல்லை, போக்குவரத்து செலவு இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த ஒரு ப்ரொசஸரை முடிச்சா தான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஓகே மாசம் 4000 காசு நான் அது பிள்ளைய வளர்க்குறதுக்குன்னு சொல்லி 3 பிள்ளைக்கு 12,000 காசு வேணும் நம்ம சந்தோஷப்படலாம். அப்படியும் இல்லாம நீங்க என்ன ஒரு குறிக்கோள்ல நீங்க குடும்பத்தை நடத்துறீங்க? எப்படி நீங்க வாழ போறீங்க? என்னன்னா இப்ப எனக்கு பூமியும் இருக்கேன்னா, எனக்கு ஒரு கிணறும் இருக்கு, ஒரு மோட்டார் பூமின்னு சொன்னா இந்த பூமி இந்த விவசாய பூமி இல்ல, இதுல 1 ஏக்கர் பூமி இருக்கு. அதுக்கு 2 பேர்ல 1 ஏக்கர் பூமி இருக்கு. 1 ஏக்கர் பூமி இருக்கு.
அதுல இப்ப கையால தண்ணி அள்ளி ஊத்தியன்னா இது மட்டும் இல்ல அன்னாசும் வச்சிருக்கேன் கொஞ்சம் அன்னாசும் கையால தண்ணி ஊத்தி தான் இந்த பைத்தங்காயில வளர்க்குறீங்க. இந்த தேங்கொண்டு இருக்கு தேங்கொண்டு அது பக்கத்து வீட்டு தம்பி தண்ணி அடிக்கிறதுக்காக அவங்களோட வீட்டை உயரத்துல வைக்க இல்லையாமட்டு கொண்டு வச்சிருக்காரு. அங்க மாமாக்கள்கிட்ட போய் விளையாடுங்க. ஓடுங்க சொக்குள் பண்ணிட்டா 2 பேருக்கு ஓடுங்களா ஓடி விளையாடுங்க. அது பக்கத்து வீட்டு தம்பி தண்ணி அடிக்க இன்னொரு பக்கத்து வீட்டுல மடு தோண்டி வச்சிருக்காங்க. அங்க இருந்து எடுக்கிறதுக்கு வசதியாமன்னு போட்டு அதை கொண்டு வச்சு இப்ப அதுல உடைச்சு போட்டாங்க பைப்பு. இல்ல இன்னொரு வளவுக்குள்ள மடு தோண்டி வச்சாங்க. அதுல இருந்து எடுக்கிறதுக்கு இங்க எடுத்து வச்சு இங்க இருந்து அது என்னண்டா அந்த அதுல மெஷின் கஜான் உடைக்கிற மிஷின் இருந்தது என்ன சங்கத்து மெஷின் அதுல கல் அடிக்கி போட்டு அந்த பொடியன் அதுல தண்ணி நிரப்பி அவங்களோட வீட்டை எடுக்குற. இப்ப அந்த பொடியன் விவசாயம் செய்ய போனபடி அந்த டேங்க் சும்மா அவடத்தடிக்கு வேறாக்களோட. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த வளவை நீங்க பண்படுத்தி பயிற்சி எடுத்து உங்களுக்கு ஆர்வமா இருக்கு, நீங்க செய்வீங்களா இருந்தா அப்ப நீங்க வந்து இந்த பலவை நீங்க பயிற்சி எடுத்துக்குரிய உதவி கேட்குறீங்க. அப்படி உதவி செய்யணும்டா இன்னும் உதவி கேட்குறீங்க, என்ன வேணும்? எனக்கு என்ன இப்போதைக்கு கொஞ்சம் கோழி வளர்க்கணும். ஏனண்டா பிள்ளைகளுக்கு வெளியில வாங்கி கொடுக்குற அளவுல வசதி இல்லை. எனக்கு கோழி கொஞ்சம் வேணும். கோழி வளர்க்கணும் இந்த கோழி கூட்ட ஒரு திருத்தம் என்ன கோழி கூட்ட திருத்தி கோழி வளர்க்குறதுக்கு தந்தா கோழி வளர்ப்பீங்க. அப்ப அதோட பயிற்சி செஞ்சாம கோழி வளர்க்கலாது இல்லைண்ணா. இந்த வலை எடுத்து விடுறதுக்கு தானே கோழி உள்ள பயிருக்குள்ள போகாம வலையும் வாங்கணும்ண்ணா. வலையும் வாங்கி கட்டி விட்டா அந்த ஏரியா பக்கம் கோழி போகாது. மிச்ச துண்டுல கோழி அங்கால கிடக்குன்னு அந்த தொங்கல் மட்டும் பூமி கிடக்கு. அந்த அம்மாக்களுக்கு கொடுத்த பூமி துண்டுக்கு அங்காலானே அந்த துண்டுக்கு வலையை எழுத்துட்டு அங்கால கோழிகள் போகாது. ரைட். அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க வந்து நிலத்தை பண்படுத்தி பயிற்சி செய்ய போறீங்க. அப்ப என்னென்ன பயிற்சி செய்ய போறீங்க? நான் இப்ப பொடல் பாவை பீக்கே இதெல்லாம் செய்தன்னா ஜாவரம் போகும். பக்கத்துல இப்ப மரக்கறிக்காரால் வீட்டை வந்து எடுத்துட்டு போவாரு. அப்படித்தான் ஜாவரம் கீரையும் செய்யலாம்னா. பொன்னாங்கண்ணி அதெல்லாம் வந்து வீட்டுல வந்து எடுத்துட்டு போவாங்க. இங்க ஜாவாரி மாதிரி பக்கத்துல எடுக்கிறவங்க வந்து இங்க பொன்னாங்கண்ணி செய்யல, கீரை மட்டும்தான் இந்த குப்பைக்கீரை இனத்தை சேர்ந்ததான் எல்லாரும் செஞ்சிருக்காங்க. தொழில் செய்யறதுக்கு கூட தோட்டம் செய்யறதுக்கு நான் எவ்வளவு குடும்ப கஷ்டம். என்ன உதவி கேக்குறீங்க? எனக்கு என்ன மோட்டார் பம்பு வேணும். அதுக்கு முதல்ல மோட்டார் பம்பு வேணும். விவசாயம் செய்யணும். கரண்ட் இருக்குதாங்க? கரண்ட் இருக்கேன்னா மோட்டர் ஒன்று வேணும்னா சரி. மோட்டார் சரி. எனக்கு என்ன இப்போதைக்கு முக்கியமா கோழி அஞ்சாரம். எனக்கு வீட்டுக்கு அந்த கதவையும் ஜன்னலையும் எல்லாம் போட்டு தரணும்னா. ஏனண்டா நகை நட்டு இல்லைன்னு பாக்குறதையும் விட ஒரு ஆம்பளை இல்லைன்னு போட்டு வேற 1000 வந்துருவாங்கன்னு பயம் என்ன எனக்கு. இப்ப தனியா வச்சுட்டு பொம்பளை புள்ள ஒன்று 2 பொம்பளை புள்ள சின்ன இப்பதைய காலத்துக்கு என்ன பொம்பளை பிள்ளைய பெரிய ஆள் சின்ன ஆளுன்ட்டு எல்லாம் பாக்குறாங்கல்ல. எனக்கு அது வேற பயம் என்ன. நானும் தனியத்தானே இருக்கிறேன். இந்த 3 பிள்ளைகளையும் வச்சுட்டு தனியத்தான் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். ஜான வாரது வாசலுக்கு வந்து போயிருக்கேன். அப்ப முன்னுக்கு இருக்க கதவையும் ஜன்னல் 2ஐயும் போட்டா சரியா? எனக்கு முன்னுக்கு இருக்க கதவையும் போட்ட ஒரு ரூமுக்கு போட்டு தந்தா சரி. என்ன ரூமுக்கு ஒரு கதவு முன்னுக்கு கதவும் ஜன்னல் 2 போட்டா சரி. என்ன போட்டா சரி. மற்றது மோட்டரும் போட்டு தந்தா சரி. தண்ணியை ஊற்றி பயிற்சி செய்வேன். கோழியும் மஞ்சள் வேண்டி தந்தா போதும் தானே. பெருசா உதவி கேட்கல. நீங்க எந்த அவ்வளவு தந்தா சரி. என்ன ஆனா நான் நீங்க செய்யற உதவியால நான் பயனடைஞ்சேன்டா. நான் உங்களுக்கு அந்த காசை கடனை நீங்க தந்தாலும் நான் திருப்பி தர அளவுக்கு நான் செய்து காட்டுவேன். திருப்பி தருவீங்க? ஒரு கிழமையானா அரிசி இல்ல. இப்ப ஒரு சுண்டு அரிசி இருந்து சமைச்சுனா அதுக்கு கறி வச்சு கொடுக்கறதுக்கு கறி இல்லை. இப்ப இருந்த வெண்டிக்காய் வட்டி பொறிக்க எடுத்த நான் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லைன்னா உப்பு தண்ணியில பிரட்டி கொடுப்போம் எடுத்த நான். பக்கத்துல உள்ள பொடியன் கறி கொஞ்சம் தந்தாரு. சொன்னாரு அக்கா காய்ச்சலோட பிள்ளையும் வச்சிருக்கீங்க அண்டு அவங்களோட வைஃப் சொன்னாங்க கறியை எடுத்து கொண்டாக்கா சாப்பாடு கொடுங்கண்டு. அவங்களுக்கு சின்னாக்களுக்கு சாப்பாடை கொடுத்து போட்டு என்னன்னா சாப்பிடலன்னா. கடையில அரிசி கட்டு போகணும்னா அவங்களுக்கு கடன் காசு கொடுக்கணுமா. அந்த கடன் காசு கொடுக்கறதால தரையிலதான். ஓகே. அப்ப உங்களுக்கு வந்து எவ்வளவு கடன் இருக்குது? கடன்னா ஒரு 20க்குள்ள இருக்குது கடன். கடைக்கு எவ்வளவு? கடைக்கு 10,000 கொடுக்கணும். 10,000 கொடுத்தா சாமான் தருவாங்களா? தருவாங்க. ஓகே, நான் அந்த 10,000 தாரேன். இப்ப நீங்க வீட்டுக்குரிய சாமான்ல வேண்டியங்க கடன் கொடுத்து கடன் கொடுக்காம இருக்கீங்களா? அது வேண்டியடுங்க.
5000 10,000 நீங்க செய்த உதவி இது இந்த பணம் நான் தரல காடாவில் வைக்கிற சந்திரன் என்ன தந்திருக்காரு. அப்போ அவர் அந்த பணத்தில் வந்து ஏற்கனவே ஒரு 10,000 வேறு குடும்பத்துக்கு கொடுத்தா உங்களுக்கு ஒரு 10,000 தந்திருக்கு. அப்போ காடாவில் உள்ள சந்திரன் என்ன தந்திருக்காரு. அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? அண்ணா உங்களுக்கு மிகவும் நன்றி அண்ணா. ஏனென்றா இந்த ஒரு உதவி செய்ததுக்கு, ஏனென்றா இந்த பிள்ளைகளோட பசிய போங்க இந்த காசு தந்து இந்த காசால இந்த பிள்ளைகள் 3 நேரம் சாப்பிட மாட்டேன் நான் நம்பிக்கை. இதை இந்த காசை கொடுத்தா கடைக்கு சாமான் தருவாங்க, 3 நேரம் சாப்பாடு இல்லாம அவரே வாங்கி கொடுக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க இப்ப சொன்னீங்க நான் அழமாட்டேன்னு சொல்லி அழுறீங்களே, அழாங்க. ஓகே, அழப்படாது. நீங்க ஒன்று கொடுத்து போட்டு சாமான வேண்டிடுங்க. அதுக்கிடையால பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு வந்து கேட்குறாங்கன்னு சொன்னா அவ தொழிற்செஞ்சு முயற்சி செஞ்சு தொழில் செய்யக்கூடிய ஊக்கம் இருக்குது. அதுக்குரிய மோட்டர் மற்ற பொருட்களையும் கதவுகளையும் போட்டு தந்தீங்கன்னா அதை நான் தொழிற்செஞ்சு மீட்டு உங்களோட கடனை அடைப்பேன் சொல்றாங்க. அப்படியான முயற்சியுடையால் இப்போ அவங்களுக்கு உதவி செய்யலாம் பார்க்கின்றவர்கள். இந்த முயற்சியுடைய இந்த மகளும் நல்ல படிப்பாவை கட்டிக்காரி. அவைக்கு பக்கத்துல கிளாஸுக்கு போறதுக்கு கூட கொப்பி சாமான் கூட இல்லை. எல்லா பிள்ளைகளும் கிளாஸுக்கு அங்கஞ்ச போகுது. பக்கத்துல ஒரு பிள்ளை ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறது, அதை எழுதுறதுக்கு கூட கொப்பி பென்சில் சாமான் இல்லாம கஷ்டப்படுறோம். தரந்தான் டெஸ்ட் பேப்பர் எல்லாம் எடுத்து பாருங்க. அவட இது மார்க்ஸ் வந்து மட்டும்தான் புள்ளி கொண்டு வந்தீங்களா? ஓகே, வாங்க அந்த தோட்டத்தையும் இருக்க பார்ப்போம். செஞ்சிருக்க தோட்டத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வீடியோ முடிப்போம். நன்றி அண்ணா. நன்றி. பாப்போம் தோட்டத்தை பார்ப்போம். செம்பிள்ல போட்டுருக்கலாம். அப்படி எழுதுவாங்க ஆட்டம். பாருங்க பைத்தம் கொடி என்ன இதுக்கு மிளாரெல்லாம் குத்தணுமே கடியெல்லாம். இது இல்ல புஷ்டா இனம், அது உள்ளந்தான் கொடி வளரும். கொடி கொஞ்சம் தான் போடுறாங்க. ரைட் தான். ஓகே, இது வந்து பொன்னாங்கண்ணி என்ன, இது வந்து பைத்தான் என்ன. இது கொச்சு கண்டு கொஞ்சம் வச்சிருக்கேன். கொச்சு கண்டு இந்த ஓண்டாப்பா கொச்சு கண்டு என்ன. இது பொன்னாங்கண்ணி. இதுவும் பொன்னாங்கண்ணி தான். இது பொன்னாங்கண்ணி காடுங்க. பொன்னாங்கண்ணி ஃபுல்லா அங்கல நாட்டிருக்கானே. அந்த ஃபுல்லா இருக்கு பொன்னாங்கண்ணி என்ன, எல்லா ஃபுல்லாங்கண்ணி தானே. இது பீக்கே. இது பீக்கேம் கொடி. இது கீரை போட்டு இருந்தேன். இதுல நோய் விழுந்துட்டு அது நச்சு பயிர் செய்யறதுக்கு. நச்சு பயிர் செய்யாம நீங்க இந்த விவசாயம் செய்யறீங்க. நச்சு பயிர்ல இல்லாத நல்ல என்ன அடிச்சீங்கடா இந்த இது பூச்சி புழு இல்லாம வரைக்கும். ஆனா அது மரக்கறி சாப்பாட்டுக்கு சரி வராது. பிள்ளைகளுக்கு என்ன இப்ப சத்துள்ள சாப்பாடு தானே கொடுக்கணும். இப்ப நிறைய சாப்பாட்டுல நச்சு தன்மை, நம்ம குடுக்குற சாப்பாட்டுல நச்சு இல்லாம கொடுத்தா அது ஆரோக்கியம். நீங்க வந்து சேதன பசலையில பயன்படுத்துங்க. வைக்கோலும் சாணியர் எல்லாம் குமிச்சிருந்த நான் கோழிக்குள்ளார இருந்தேன். சேதன பசலை தயாரிக்கிறீங்கன்னு நல்ல உண்மையா முயற்சியுடைய பாருங்க. வைக்கோலும் சாணியும் சேர்த்து சேதன பசலை உருவாக்குறாங்க. கச்சான் குப்பைக்கு தானே என்ன கச்சாங்குப்பையும் இத போலதான் பெட்டிய வக்கு கட்டி அதுல பொலித்தீன் பிரிச்சு அதுக்கு மேல நம்ம மண்ணையும் போட்டு சாணத்தையும் போட்டு மண் சாணம் எல்லாம் இல்லைன்னா அந்த எருவுகளை போட்டு அது தானா மண்ணாகும். மண்ணாகினா பக்கெட்ல எடுத்து அந்த மஞ்சள் இஞ்சல் நாட்டி வச்சிருக்கேன். மஞ்சள் எல்லாம் வாங்கி என்ன நான் 2 வருஷம் ஆகுது. எங்க இருக்கு அந்த மஞ்சள் உண்டாப்பா எல்லாம் வச்சிருக்கேன். என்ன எல்லா பயிரும் நம்ம வச்சிருக்கேன். இது மஞ்சள் அந்த அங்கல பக்கெட்ல இருக்கிறது அது இஞ்சி 6 மாதம் செல்லணும் அறுவடை செய்திருந்தேன். இது மஞ்சளும் அதே போலதான். இந்த பூக்கும் இந்த வடிவான பூ அன்னாசி காய் பார்த்திருக்கீங்க. அன்னாசி காய் மாதிரி தான் அதோட பூ. இந்த அடிக்கு இந்த பூ மடிஞ்சொன்னே இந்த இலை என்ன கருப்பாய் வர மாதிரி இலை அவ்வளவு மடிஞ்சொன்னே இந்த மஞ்சள் என்ன கிழங்கு வச்சிருக்கு. கிழங்கு வச்சிருக்கு நிலத்துல வச்ச நிலத்துலன்னா கிருமி தாக்கம். இன்னைக்கு கிழங்கு வச்சிருக்கு பைக்கத்துல வச்சான்னா இப்ப ஒரு இதுல 1/4 கிலோவுக்கு மேல வரும். 1/4 கிலோவுக்கு கூட 1/2 கிலோவும் வரும் அண்ணா ஒரு பைக்கெட்ல வச்ச. நான் இப்ப மஞ்சள் எல்லாம் வாங்கி 2 வருஷம் இருக்கேன். அம்மில வச்சு அரைச்சு எடுக்கிறேன்.
உண்மையா இந்த இவ்வளவு விளைஞ்சின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அன்றைக்கு ஒரு கிழமைக்கு நானே ஆஞ்சி ஆக்கலாம் என்ன சமைக்கிறதோட நான் இதுல இப்ப வியாபாரம் பண்ணி கொள்வேன். என்ன பொறுத்தவரை இந்த முயற்சியுடைய இந்த தோட்டத்தை பார்த்தாலே விளங்குது ஒரு தோட்டத்தை பார்த்தாலே விளங்குது பாருங்க எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி பழைய வலைகளை வளைச்சி கட்டி பூச்சி இந்த இதுகள் வராம கோழி ஆடுகள் வராம வளைச்சி அன்னாஸ் எல்லாம் கட்டி வலையெல்லாம் கட்டி வலைய செய்யறாங்க. இந்த மஞ்சளும் அன்னாஸ் எல்லாம் வச்சிருக்கேன் என்னன்னா வெளியில இருந்து வர கிருமி பூச்சிகள் இருக்குதானே இந்த மஞ்சளுக்கு உள்ள வராது. அப்ப அந்த அழுக்கன் இந்த இதுல காபன் மாதிரி பிடிக்கும் பைத்தங்காயில எல்லாம் பிடிக்கும் பூச்சி அதெல்லாம் உள்ள வராது. அன்னாசி நாட்டிற்கு என்னன்னா அதுக்கும் தான் அதை உள்ள வர விடாது. சேதன பசலையில நம்ம செய்யறோம் எப்படி அந்த பயிற்சியை செய்யணும் வளைச்சி மஞ்சளை நாட்டுனா உள்ளுக்க வந்து அந்த பூச்சி புழுக்கள் வராது அந்த மனத்துல அந்த இதுல. அடுத்தது இன்னும் பவுடர் பட்டி பூ பண்ணுவாங்க மஞ்சள் அப்படி இதா பூக்கும் அது இல்லத்து போயிட்டு கண்டுதிக்காங்கல நிக்கன்னா அது மகரந்தத்துக்கு செய்யப்படும். மகரந்துக்கு காய்க்காம நிக்கிற பயிருக்கு கிட்ட நம்ம கொண்டு அதை நட்டு வச்சோம்டா அது காய்ச்சிடும் டக்குன்னு. அப்ப அப்படியான டெக்னிக்கல் முறையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கீங்க படிச்சிருக்கீங்களா? அது படிச்சிருக்கேன் நான் விவசாயத்தை பத்தி கொஞ்சம் படிச்சிருக்கேன் நோயல் வரைக்கும் படிச்சிருக்கேன். இப்ப மாமரங்கள் இதுகள் காய்க்காம இருந்தா அந்த கந்துகளை வெட்டி விட்டு அதுக்கு ஒயில் அடிச்சு அதுகளை பராமரிச்சாலும் அது காய்க்கிற பூக்காம இருக்கிற மரங்களுக்கு எப்படி பூக்க வைக்கிற அதெல்லாம் தெரியும். இந்த மாமரம் காய்க்கல இப்ப போன வருஷம் எல்லாம் காய்ச்சது இந்த வருஷம் காய்க்கலண்டா அதெல்லாம் கொத்தி விடணும் என்னண்டா பால் வடிகிறதுக்கு. பால் வடிய விட்டான்னா அதுல மகரந்தங்கள் இப்ப நம்ம வைக்கிற மஞ்சள் பூ மரங்கள் அந்த மகரந்தங்களை வண்டுகள் கொண்டு அதுல பிசினுக்கு போய் இருக்கும் அது உடனே காய்க்கும் அந்த மரம் காய்க்கும். அப்ப நிறைய டெக்னிக் தெரியும். அப்ப உண்மையில முயற்சியுடைய ஒரு தங்கச்சி அவருக்கு வந்து நாங்க அவரோட முயற்சியை பாராட்டுறோம். இன்னும் முயற்சி செய்யறதுக்கு எங்களால் வேண்ட உதவியை செஞ்சு கொடுப்போம். ஓகே இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்றோம். உங்களால் இயன்ற உதவிகளை பெற்றுக் கொடுக்கும்படி தயவாக கேட்டு